ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமிஸ் விருந்து. இன்றைக்கு உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வாங்கோ பார்க்கலாம். தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 220 கிராம் உளுத்தம் பருப்பு 4 மணி நேரம் ஊற வைத்தது, 270 கிராம் ஆட்டாமா, 125 கிராம் ஊற வச்ச சிவத்த பச்சரிசி, ஒரு துண்டு வெள்ளைப்பான் தண்ணீரில் ஊற வைத்தது, 1 டீஸ்பூன் வெந்தய பவுடர் தண்ணீரில் ஊற வைத்தது, தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு. பன்னீர் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 230 கிராம் பன்னீர், 2 வெட்டிய தக்காளி பழம், 1 வெட்டிய வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 1½ டீஸ்பூன் குத்தியெடுத்த உள்ளி, 1 டீஸ்பூன் குத்தியெடுத்த இஞ்சி, 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 வெட்டியெடுத்த பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு மல்லி இலை. உருளைக்கிழங்கு மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 425 கிராம் உருளைக்கிழங்கு, 1 வெட்டிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி, 1½ டீஸ்பூன் உள்ளி, 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 3 துண்டு கருவா, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கறிவேப்பிலை, தேவையான அளவு தண்ணீர், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. தோசை மாவை ரெடி பண்ணுவோம். ஊற வச்ச உளுத்தம் பருப்பையும் 10 நிமிஷம் ஊற வச்செடுத்த வெந்தய பவுடரையும் மிக்சியில் போடுங்க. உளுத்தம் பருப்பின மட்டத்துக்கு தண்ணியை விட்டு அரையுங்க. வெந்தய பவுடருக்கு பதிலாக வெந்தயத்தை உளுத்தம் பருப்போட நனைய விட்டுட்டு அரைக்கலாம். பட் நான் இன்றைக்கு வெந்தய பவுடர் தான் பாவிச்சிருக்கிறேன். தண்ணி காணாமல் இருக்கு. தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு அதோட 10 நிமிஷம் ஊற வச்ச பானையும் போடுங்க. பான் போட்டதுக்கு காரணம் தோசைமா கெதியாக புளிக்கிறதுக்காக. குளிர்காலத்தில் தோசைமா புளிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் மாவை சமைக்கிற அடுப்பு கிட்ட வச்சிங்களா தோசைமா ஈஸியாக புளிச்சிடும். மாவை நல்லா அரைச்செடுக்கணும். பாருங்க, அது நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு அரிசியை அரைப்போம். இதையும் அரிசியின் மட்டத்துக்கு தண்ணியை விட்டு அரையுங்க. அரிசியை நல்லா அரைக்கக்கூடாது, குறுநி பதமாக அரையுங்க. இது போல இருக்கணும். அதை அரைச்ச உளுந்துடன் சேருங்க. ஆட்டமாக சேர்த்துட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிட்டு பீட்டரை பாவித்தால் மா கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் இருக்கு. இதை மூடி புளிக்க வைப்போம். பன்னீரை 3ஆக பிரித்து 2 பங்கு துருவலாக்கி வையுங்க. மிகுதி பன்னீரை சிறிய துண்டலாக வெட்டி கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வையுங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சியை சேர்த்து கொள்ளுங்க. அது கூடவே அரைச்ச உள்ளியையும் போட்டுட்டு வதக்கி கொள்ளுங்க. அடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளியை போட்டு பிரட்டுங்க. உப்பை போடுங்க. பச்சை மிளகாயை போட்டு பிரட்டி விடுங்க. பிறகு மூடி அவிய விட்டுட்டு அந்த டைமில் பன்னீரை பொரிப்போம். சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பிரட்டி வச்சுக்கிற பன்னீரை போடுங்க. இதை பொரிய விட்டுட்டு மெட்ட பேனில் அவியிற மசாலாவோட துருவலாக்கிய பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி அவிய விடுங்க. பன்னீரை மெட்ட பக்கம் திருப்பி விட்டு பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணி விடுங்க. மசாலா இறுக்கி இருக்கு, கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் ஆக்குவோம். அதோட பொரிச்சு வச்ச பன்னீரை போட்டு பிரட்டிட்டு அதுக்கு பிறகு மல்லியிலையை போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலா ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கருவா, கிராம்பை போட்டு வதக்குங்க. தொடர்ந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மற்றும் கடுகு போட்டு வதக்கி கொள்ளுங்க. இஞ்சி உள்ளியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கி கொள்ளுங்க. எனக்கு ஆயில் கொஞ்சம் காணாமல் இருக்கு, ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறேன். தொடர்ந்து மிளகுத்தூள், மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியை விட்டுட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளுங்க. கறிவேப்பிலையையும் போடுங்க. நான் உருளைக்கிழங்க உப்பு போட்டு அவிச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து கொள்ளுவோம். மசாலாவை நல்லா பிரட்டி விடுங்க. அப்படி பிரட்டினாதான் மசாலா உருளைக்கிழங்கோட நன்றாக சேரும். மசாலா இப்போ ரெடியாகி விட்டது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். 7 மணித்தியாலம் ஆகிட்டு வாங்கோ தோசை மாவை பார்ப்போம். நல்லா புளிச்சு டபுள் மடங்காகி வந்திருக்கு. பாருங்கோ, நல்லா பொங்கி வந்திருக்கு. அது கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
திரும்ப கொஞ்சத்தை எடுத்து தோசையை சுடுவோம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எல்லா இடமும் துடைச்சி விடுங்க. தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி தோசை மாவை எடுத்து நடுவில் விட்டு நல்லா சுற்றி எடுங்க. சைட்டால் கொஞ்சமாக எண்ணெயை விடுங்க. நெய்யும் பாவிக்கலாம். நான் இன்றைக்கு நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலாவை நடுவில் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசையை 2 பக்கமும் மடித்து விடுங்க. தோசை நல்லா முருகலாகவும் நல்லெண்ணெய் வாசனையும் இதை இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. தோசையை திருப்பிட்டு எடுப்போம். இனி நாங்கள் பன்னீர் மசாலா தோசையை செய்வோம். தோசையை முதல் மாதிரி சுட்டுட்டு நடுவில் பன்னீரை வச்சு இதை நாங்கள் வேறு விதமாக மடிப்போம். இப்போ மற்ற பக்கம் திருப்பி எடுப்போம். இதோ பாருங்கள் மாமிஸ், உருளைக்கிழங்கு பன்னீர் மசாலா தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த விருந்து பிடிச்சிருந்தால் இன்னும் விருந்துகள் வேணுமென்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.